ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? என்னுடைய இரவு சாப்பாடு வாங்கப்போ வீடியோக்குள்ளே என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கேட்டோம். நான் வந்து இன்றைக்கி ஒரு சிக்கன் வாங்கியிருக்கேன். சரியா? அதுக்கப்புறம் சிக்கன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் வந்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இந்த ரம்பா, இந்த கொத்தமல்லி இலை, 2 உருளைக்கிழங்கு, தக்காளி, ஒரு உள்ளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. சரியா? அவ்வளோதான் மக்கள், இது தேவையான பொருட்கள். சிக்கன் எப்போ வாங்கினாலும் சரியா நல்லா சிறு சிறுதாக கட் பண்ணிக்கண்டு மஞ்சள், கல்லுப்பு, எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா கழுவுங்க. அப்போ தான் நல்லா கிருமிகள் இருந்தாலும் வெளியேறும், நமக்கு ஒரு புலால் நாத்தம் வராது. சரியா? எப்போ சிக்கன், மீன், மட்டன் எது வந்தாலும் மாமிசங்கள் நல்லா இந்த மாதிரி உப்பு, லெமனு, மஞ்சள் போட்டு கழுவிக்கொள்ளுங்க. சரியா? அதே மாதிரி இங்கே எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி இதாக்கிட்டு இந்த ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் அப்படியே அதை வைங்க. அப்படி இருக்கிற நாற்றமெல்லாம் போய்ட்டு இது வந்து வெளிநாட்டில் அப்படி நாட்டில் வந்து பிரச்சனை. நாட்டிலேயும் தான் அந்த என்னது சிக்கன் இது கொஞ்சம் மாட்டிறச்சி எல்லாம் இதை கொஞ்சம் மாமிசங்கள் இந்த மாதிரி கல்லுப்பு, மஞ்சள் போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு. சரியா? சிக்கனுக்கு தேவையான மசாலா ஐட்டங்கள் பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், மிளகாய் பொடி, ஜீரகப்பொடி, மிளகுப்பொடி, கல்லுப்பு, கடுகு, வெந்தயம், மசாலா பொடி, மஞ்சள் தூள், சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு. அவ்வளோதான் தேவை. சரியா? ஆயில் அவ்வளோதான். சரியா? எனக்கு இன்னும் சத்தமாக பேச முடியல, எனக்கு வந்து சுகம் இல்லை. அடுத்து நான் மெதுவாக பேசுகிறேன். சரியா? இது வந்து பேச்சுலருக்கு தான் நல்ல தெரியாதவங்களுக்கு, பேச்சில் வெளிநாட்டு வரவங்க தானே, அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கள் எப்படி செய்கிறேன், என்ன வேணும் எப்படின்னு சொல்லி. சரியா? அவங்களுக்கான வீடியோ, பேச்சுலருக்கான வீடியோ இதெல்லாம். ஒரு கடாய் அடுப்பு வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. சீரகம், வெந்தயம், ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு எல்லாம், உள்ளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ரம்பா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்கிடுங்க இந்த மாதிரி. சரியா? இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு எடுத்து வச்சுக்கிற இதெல்லாம் போட்டுக்கிறோங்க. மசாலா ஐட்டங்கள். சரியா? போட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. அதுக்கு பிறகு வெட்டி வச்சது தக்காளி பழத்தை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த பதத்துக்கு வந்த பிறகு வெட்டி வச்சுக்கிற சிக்கனை போட்டுக்கோங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி போட்டு நல்லா கிளறி விடுங்க. சிக்கனை போட்டு நல்லா கிளறி விடுங்க. கட் பண்ணி வச்சுக்க உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. இந்த மெத்தடில் நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது வேறு லெவல். இதமான பதமான சிக்கன் குழம்பு இதுதான். இப்படி தான் சிக்கன் குழம்பு வைக்கணும். சிலவங்க வந்து சிக்கன் குழம்பு வைக்கிறாங்க, பார்க்க அழகாக தான் இருக்கும், ஆனால் எந்த டேஸ்ட்டுமே கிடையாது. ஆனால் இது இந்த மாதிரி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரியா? இந்த மல்லி இலையும் இதோடு போட்டுக்கோங்க. அந்த மல்லியில் வேகவே அந்த சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். சரியா? சிலவங்க வெந்து முடிஞ்சது போட்டுனா அப்படி இல்லை, வேகிறதுக்கும் போது போட்டுருவோம். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் குழம்பு. சில பேர் யூடியூப் சேனலில் போடுறாங்க, இந்த மாதிரி செய்யுங்க டேஸ்ட்டாக வருமாண்டு. ஆனால் அந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன், இந்த டேஸ்ட்டும் கிடையாது. ஆனால் வந்து ஒரு அம்மா சமையல் இருக்குது, அந்த அம்மா சமையலில் நான் அதே மாதிரி செஞ்சு அந்த மாதிரி டேஸ்ட், அந்த மாதிரி தான் நான் சாப்பாடு செய்கிறேன். அந்த அம்மா செய்கிற மாதிரி நானும் செய்கிறேன். ஆனால் அந்த அம்மாவோட சாப்பாடு அதே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு டேஸ்ட்டு சில பேர்கிட்ட வீடியோக்கள் போடுறாங்க, ஆனால் டேஸ்ட்டு கிடையாது. பார்க்கத்தான் அழகாக இருக்கும், டேஸ்ட்டு கிடையாது. ஆனால் இது ஒயிட் ரைஸுக்கு, இடியாப்பம், புட்டு, ப்ரெட்டு, தோசை, இட்லி, அதுக்கும் இது சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். தெரியுமா? இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன், இப்போ உங்களுக்கு எப்படி நம்பலாம்.
பாருங்கள், சிக்கன் குழம்பு பார்க்கவே செம்ம அருமையாக இருக்குது பாருங்கள். நல்ல வாசனை, வீட்டில் இருக்கிறபடி அப்படி ஒரு வாசனை. ஓகே மக்களே, என்னுடைய வீடு பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லே கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். சரியா? மக்களே கொஞ்சம் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா? சிக்கன் குழம்பு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும். ஓகே மக்களே, பை பை, டாட்டா.